பெரும்பாலும் ஆண்களை மட்டுமே பாதித்து வந்த தொப்பை, தொந்தி என்றெல்லாம் அழைக்கப்படும் வயிற்றின் கொழுப்பு இன்று குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைவரையுமே பாதித்து வருகிறது. இதற்கான தீர்வை நம் பாரம்பரிய மருத்துவத்தில் காணலாம், வாருங்கள். தினமும் காலை எழுந்தவுடன் தோப்புக்கரணம் போட்டாலே தொப்பை படிப்படியாக குறைந்துவிடும். மிகவும் முக்கியமாக பசித்து புசித்தாலே தொப்பை, உடல் எடை என உடலின் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் திரிபலா சூரணத்தை வெதுவெதுப்பான நீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வரலாம். முதல் நாள் இரவு முழுவதும் ஊறவிட்ட சீரக நீருடன் சிறிதளவு எலும்பிச்சை சாறு கலந்து பருகலாம். உணவு முறையில் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை, செயற்கை இனிப்பு சேர்த்த பண்டங்கள், பேக்கரி உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்து பழங்கள், நார்ச்சத்து உணவுகளை உண்ணலாம். கொள்ளை உணவில் வாரம் 2 முறை சேர்த்து வரலாம். வெதுவெதுப்பான நீரில் எலும்பிச்சை சாறு கலந்து சிறிதளவு உப்பு அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். முதல் நாள் இரவு முழுவதும் ஊறவிட்ட வெந்தய நீரை வெறும் வயிற்றில் குடித்து வரலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு பருகி வரலாம். பக்க விளைவுகள் அற்ற பாரம்பரிய முறைகளை நமக்கு நாமே பயன்படுத்தி தொப்பையிலிருந்து விடுபடுவோம். இந்த பாரம்பரிய வைத்திய முறைகளை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.